7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது திருமண யோகம் என்பது கிடைக்கிறது. ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகலை குருஜி. ஒன்று எனக்கு அந்த பொண்ணை பிடிக்காம போயிருது, அல்லது அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்காம போயிருது. கல்யாணம் ஆகிற வரைக்கும் கல்யாணம் ஆகலையேன்னு கவலை சார். எனக்கு வர்ற கிளைண்ட்ஸ் சொல்கிறத வச்சு சொல்கிறேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு வரியில் சொல்கிறேன். ஒரு வீட்டுக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போகிறா. போன உடனே அந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்குறாங்க. அவங்க மாமியார் வந்து சொல்கிறாங்க, இந்த வீட்டில் நான் தான் வந்து முதலமைச்சர், நான் தான் வந்து ஹெட்டு, என் பையன் நிதித்துறையை பார்த்துக்கிறான், நான் தான் ஃபுல்லாக உள்ளாட்சியில் நான் தான் பார்த்துக்கிறேன், என் பொண்ணு இருக்காரே இவன் இந்த மாதிரி ஜவுளித்துறையெல்லாம் பார்த்துக்கிறா, எங்கள் மேலே சொல்கிறார், எங்கள் வீட்டுக்காரர் வெளியுறவுத்துறையெல்லாம் பார்த்துக்கிறார், நீ வந்து உணவுத்துறை உணவு பாதுகாப்புத்துறையை பார்த்துக்கோமான்னு அப்படியே சாஃப்டாக சொல்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்னா நீ தான் சமைக்கணும்னு அர்த்தம். அதுக்கு அந்த பொண்ணு சொன்னிச்சான் பதிலுக்கு, அப்படி வேண்டாம், நீங்கள் முதலமைச்சராக இருந்துக்கோங்க, நான் வேணா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கேன்னு சொன்னிச்சான். அந்த லெவலில் இருக்குது. இன்றைக்கி 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் அந்த திருமணம் ஆகிறது தான் பெரிய கஷ்டம் நினச்சிட்டு இருக்கோம். ஒன்றுமே கிடையாது. குரு பார்த்த உடனே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வர்ற செஷன்ஸ் நான் சொல்கிறதெல்லாம்